பரலோக தந்தையே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளை காய்மை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் முத சுத்த கிருபையா. இந்த சுத்த கிருபை இந்த நித்தம் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருந்ததனால் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகை, இந்த ஐக்கியத்தில் உம்மை ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற, உம்மை ஆராதிக்கிற இந்த ஆராதனையிலே கர்த்தாவே உம்மை இன்னும் அதிகமாய் நாங்கள் நெருங்கி வர கர்த்தர் கிருபை செய்வீராய்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஐக்கியத்திற்கு ஆண்டவரே, இந்த கூடுகைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் முழுமையாய் ஆளுகை செய்ய, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டே என்று சொன்ன வண்ணமாய் விடுதலை செய்யும்படியாய் கடந்து வருவீராய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை நம்முடைய சமூகத்திற்குள்ளாய் முற்றிலும் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆட்கொண்டு நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு 8வது பாகம், கடைசி பாகத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். We are on the 8th part and the final part of our series of meditation. எத்தனை பேர் முதல் பகுதியிலேருந்து கடைசி வரைக்கும் நான் வந்துகிட்டு இருக்கேன் பாஸ்டர் சொல்றீங்க? ஆமீன் சொல்லுங்க. இடையிடையில விட்டுட்டேன் பாஸ்டர், ஆமீன் சொல்லுங்க. விட்டாலும் பரவாயில்ல, யூடியூப்லயும் கேட்கலாம். alright, if you have missed along the way, no worries, don't feel guilty. Continue to, that's this option of listening onto the YouTube. The links is there, the notes are there. If you want the notes, please get in touch with me. I will surely pass on. அப்ப இந்த காரியங்களை இன்றைக்கு ஒரு முடிவுக்குள்ளாய் வரும் பொழுது இயேசுவினுடைய பரமேறுதலை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். Today we are here to meditate about the ascension, his ascension. And as we think about his ascension, I want to begin with this. ஒரு கேள்வியோடு சிறிய ஒரு கலந்துரையாடலோடு நீங்கள் ஆரம்பிக்க போகிறீர்கள். I just want you to quickly share with one person, ஒரு நபரோடு share an experience of someone departing to go somewhere far and how you felt saying goodbye. யாராவது உங்களை விட்டு தூரமாக போகிறார்கள், போகும் பொழுது அவர்களை அனுப்பும் பொழுது உங்களுடைய உணர்ச்சி எப்படி இருந்துச்சு? சுருக்கமா சொல்லிருங்க. தெரியும், சில பேர் ஞாபகம் வரும், கல்யாணம் பண்ணிட்டு போன நாள் ஞாபகம் வருது பாஸ்டர் அப்படின்னுவாங்க. Some people may remember the day you got married and you're thinking, alright, சீக்கிரமா ஒரு ஆள்கிட்ட எப்படி இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, அந்த ஃபீலிங் எப்படி இருந்துன்னு சொல்லிருங்க. யாரும் என்னை விட்டுட்டு போவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க தனியா உட்காந்துருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பொதுவாகவே நம்மளுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? கவலை, வருத்தம். Generally when someone is going away, the tendency that you may feel, of course, sadness, sense of loss, sense of emptiness, a vacuum. அப்ப போகும் பொழுது அவங்க சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுவாங்க? குட் பை. தமிழ்ல குட் பைக்கு என்ன அர்த்தம்? என்ன வார்த்தை? குட் பை, போயிட்டு வருகிறோம். ரைட், போயிட்டு வருகிறோம். கனடா அது சாவு வீட்டுக்கு போனா அப்படி சொல்லக்கூடாதுன்னு. If you go to a funeral house, you don't say I'm going and coming back. It's a very bad omen. அதாவது கெட்ட சகுனம், கெட்ட காரியம், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை பார்க்கும் பொழுது, போகும் பொழுது நம்ம சொல்லுகிற வார்த்தை குட் பை, பாய் பாய், போயிட்டு வருகிறோம். தமிழ்ல மட்டும் தான் அழகா இருக்கு, போயிட்டு வருகிறோம் அப்படின்ட்டு. I'm going away for a while, கொஞ்ச காலம் சென்று வருகிறேன். அப்ப குட் பை என்று யோசிக்கும் பொழுது இயேசுவினுடைய பரமேறுதலை நாம் தியானிக்க முடியும். When we think of the word goodbye, we can relate it to Jesus' ascension, because his ascension took place when he returned to heaven. பரமேறுதல் என்று சொல்லும் பொழுது இயேசு தன்னுடைய உலக ஊழியத்தை எல்லாம் முடித்து அவர் பரலோகத்திற்கு சென்ற அந்த பிரயாணம் அதை குறிக்கிறது. அதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லி முடித்து
அவர் பரமேறுதலை சென்றதை நாம் பார்க்கிறோம். He ascended after having given instructions to his disciples, and then he went up to heaven, as we will be looking at his ascension today. அவருடைய பரமேறுதலை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். வழக்கம் போல முதலாவது இயேசு செய்த காரியங்கள் அது தற்செயலாக யதார்த்தமாய் நடந்த காரியங்கள் இல்லை என்று நாம் கவனிப்போம். It's as per usual, we will be looking that and studying that whatever Jesus did, whatever events that took place in his life was not accidental, was not a last minute decision. It's not that suddenly Jesus missed God the Father and say, I'm going back lah. Alright? இயேசு திடீர்னு அப்பா எங்க பிதாவை ரொம்ப நான் மிஸ் பண்றேன், அவர் மேல ரொம்ப ஏக்கமா இருக்கேன், அதனால சீஷர்கள்ட்ட பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாரோ, அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் அவருடைய பரமேறுதல் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம். His ascension was also prophesied, as we will find in the New Testament. The ascension of Jesus was prophesied in the Old Testament. பழைய ஏற்பாடிலே அவருடைய பரமேறுதல் குறிக்கப்படுகிறதை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்கே கவனிக்கிறோம் என்றால் சங்கீதம் 68:18 வசனத்தில் நாம் கவனிக்கிறோம். We find that in Psalm 68 verse 18, sorry. He says here, you have ascended on high. You have led captive your captives. You have received gifts among men, even among the rebellious also, that the Lord God may dwell there. வாசியுங்கள். உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனி தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். அப்ப இங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது when we read this verse, it clearly says that he will ascend. அவர் பரமேறுதல் மேலே செல்வார், பரலோகத்திற்கு செல்வார் என்ற அந்த காரியம் சொல்லப்படுகிறது. and he will lead captives. alright, அப்ப தமிழ்ல எப்படி போட்டிருக்கு captivesக்கு? சிறை பிடிக்கப்பட்டவர்கள், அதாவது பாதாளத்தின் சிறை பிடிக்கப்பட்டவர்கள் நிலைமையிலிருந்து அவர்கள் இயேசுவின் மூலமாய் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். Through Jesus, those who are waiting in Hades are set free by Jesus. அப்பொழுது அவர் வரங்களை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். Hallelujah. He becomes the one who gives வரங்களை கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை நமக்கு கொடுத்தார். He has given us the gift of the Holy Spirit, and through the Holy Spirit we have the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவருடைய வரங்களை நாம் பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறோம். இதனுடைய நிறைவேறுதல் எபேசியர் 4:8-10 வரை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். We find its fulfillment, that is, it is repeated. This prophecy is repeated in Ephesians chapter 4 verses 8-10. And then the next verse that we find is in Psalm 110. சங்கீதம் 110 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனம், இந்த வார்த்தை மீண்டுமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனமானது புதிய ஏற்பாட்டிலே அதிகமாய் குறிக்கப்படுகிற ஒரு வசனமாய் இருக்கிறது. This psalm or this verse in particular is a psalm or a verse that is repeatedly quoted in the New Testament. You find that in many portions of scripture as you read it. And this reminds us that it is actually referring to the Messiah, or in our understanding Jesus. அது மேசியா குறித்து சொல்லப்படுகிறதையும் நம்முடைய எண்ணங்களிலே நமக்கு தெளிவாய் தெரிய வேண்டும். இது இயேசுவாகிய மேசியாவை குறிக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். சங்கீதம் 110 1ஆம் வசனம், Psalm 110 verse 1. The Lord says to my Lord, sit at my right hand until I make your enemies a footstool for your feet. வாசியுங்கள். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய
வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். So we are not only told that Jesus will ascend. இயேசு மேசியாவாக பரமேறுதல் செல்கிறதை குறித்து மாத்திரமே வசனம் சொல்லுகிறது அல்ல, அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருப்பார். He will be seated on the right hand of God to see the victory of God over evil. தீமையை வெல்லுகிற தேவனுடைய அற்புதமான வெற்றியின் செயலை, வெற்றியான காரியங்களை அதை கவனிக்கும்படியாய், அதில் பங்கு பெறும்படியாய் பிதாவின் வலது பார்சத்தில் அவர் அமர்ந்திருப்பார். இயேசுவை இந்த வசனத்தை அவர் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு கேள்வியாக பரிசேயர்களிடத்துல ஒரு வேத பகுதியிலே கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். We also remember that Jesus proclaimed and asked the same question. If the Lord said to my Lord, David is already dead. தாவீது மரித்தவனா இருக்கிறான். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது என்று பரிசேயர்களை பார்த்து கேட்கிறார். இது தீர்க்க தரிசன வசனம். It is a word of prophecy. It refers to his ascension and his enthronement. அவர் பரமேறுதலை குறித்தும் அவர் சிங்காசனத்தில் அமர்த்தப்படுகிறதை குறித்தும் வசனம் தெளிவாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். So what man plans, நீதிமொழிகள் 19:21 சொல்லுகிறது, many are the plans in a man's heart. மனுஷனுடைய இருதயங்களிலே நிறைய திட்டங்கள், நிறைய ஆலோசனைகள் இருக்கிறது. But it is the Lord's purpose that prevails. வாசிங்கள். எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். So the Old Testament, as much as it gives us the history of what happened from the beginning of creation until the formation and the fall of the nation of Israel, பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது சிருஷ்டிப்பு தொடங்கி இஸ்ரவேல் தேசம் உண்டாகி, இந்த இஸ்ரவேல் தேசம் பாவத்தில் விழுந்து அவர்கள் எப்படி உண்டாக்கப்பட்டார்கள் என்ற சரித்திரத்தை நாம் மாத்திரம் பார்க்கிறதல்ல. It is not only a historical book, it is prophetic. அது தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற புத்தகமாய் இருக்கிறது. It is a book that reveals the plan of God, and God has a perfect plan. தேவன் ஒரு பரிபூர்ணமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். He had a plan of salvation from the beginning. அவருடைய பிறப்பின் தொடங்கி, from his birth until he ascended back, அவர் மீண்டுமாய் பரலோகத்திற்கு செல்லும் வரை தேவன் அழகான அருமையான திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார். அந்த திட்டம் இன்னும் முழுமையாகவில்லை. ஹல்லேலூயா. The plan has not completely been fulfilled yet because we all still here. நாம் இங்க இருக்கிறோம். இங்க இருக்கும் வரை கர்த்தருடைய திட்டம் இன்னும் நிறைவேறவில்லை. என்ன திட்டம் நிறைவேறவில்லை பிறகு நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அப்ப அவருடைய பரமேறுதல் தீர்க்க தரிசனமாய் தேவ திட்டத்திற்குள்ளாய் இருந்த ஒரு காரியம். So his ascension was within the perfect plan of God, was what God had already intended. It was not last minute. It was not accidental. அது யதார்த்தமாய் தற்செயலாய் நடந்தது அல்ல, தேவ திட்டத்தின் பிரகாரமாய் நடந்தது. அப்ப அதற்கு பிறகு நாம் பார்க்கிறது அவருடைய பரமேறுதலை தியானிக்கிறோம். We will look at his ascension. So after his resurrection, இயேசு உயிர் தெழுந்த பிறகு ஏறக்குறைய 40 நாள் அவர் அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். He was revealing himself to about 40 days to many people. In Acts chapter 1 verse 3 it says here, அப்போஸ்தலர் 1:3 சொல்கிறது, to these he also presented himself alive after his suffering by many convincing proofs, appearing to them over a period of 40 days and speaking of the things concerning the kingdom of God. வாசிக்க கேட்போம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் Amen. இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார், நேரடியா பரலோகத்திற்கு போயிருக்கலாம். Jesus died, resurrected. He could have just
gone straight to heaven. But he spent 40 days of quality time. 40 நாள் ஒரு நல்ல சிறந்த நேரத்தை தம்முடைய சீஷர்களோடு அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாய் நான் ஜீவனோடு இருக்கிறேன். ஏனென்றால் அங்கே இருந்த அதிகாரிகள் என்ன சொன்னார்கள்? மரித்து விட்டார். The people of that time, the leaders of that time, the religious leaders were saying, this man is dead. But Jesus said, no, I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர் மாத்திரமே அல்ல, உயிரோடு இருந்து தம்முடைய சீஷர்களுக்கு மற்றவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 5 8 வரை கூட அதை நாம் வாசித்துக் கொள்ளலாம். You will also find more revelation about this in 1 Corinthians 15 verse 5 to 8. So he taught them once again about the kingdom of God as he prepared them for his impending departure, as he knew that he was returning to heaven. இயேசுவுக்கு தெரியும் எங்கே போகிறார். Jesus already knew, but he was preparing his disciples. தம்முடைய சீஷர்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். 3 நாள் அவர் இல்லாம போனதே அவங்க ஆடி போயிட்டாங்க. 3 days he was not around. 3 days he was dead. They were shaken up. Those who were fishing went back to fishing. மீனவர்கள் மீன் பிடிக்க முடியாது போயிட்டாங்க. 3 நாள். இப்போ கொஞ்ச நாள் போறாரு. கொஞ்ச நாள் ரொம்ப வருஷம் ஆயிருச்சு இப்ப. Alright, he's going to return for a short period of time, but it's not a very short period. It's taken years and thousands of years. He is going home and he's here preparing his disciples. So in Acts 1:2 it says, until the day when he was taken up to heaven, after he had by the Holy Spirit given orders to the apostles whom he had chosen. அப்ப அவர் பரிசுத்த ஆவியினாலே தம்முடைய சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு அவர் ஆலோசனை கருத்துக்களை மாத்திரமே அல்ல, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். He is giving them. But this is not something new. இது இயேசு புதுமையாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் அல்ல. இயேசு இதற்கு முன்பாகவே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். நான் மீண்டுமாய் போக வேண்டும். He has already told them this before, that I have to return back. But something probably that slipped their mind. அவர்கள் உணராத ஒரு காரியம். மரித்து உயிர் தெழுந்துட்டாரு, நம்மோட இருந்துருவாரு. They thought probably he has died, he is resurrected, he will be with us. But if you remember in John chapter 14 verse 2, யோவான் 14 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, we are reminded that Jesus had taught his disciples about his ascension, not only about the ascension, also the reason for his ascension. அவர் பரமேறுக போகிறதை மாத்திரமே அல்ல, எதற்காக எந்த நோக்கத்தோடு அவர் பரமேற போகிறார், எந்த காரியத்தை செய்யும்படியாய் பரமேற போகிறார் என்றதையும் இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். யோவான் 14:2 சொல்லுகிறது, in my father's house are many dwelling places. If it were not so, I would have told you, for I go to prepare a place for you. வாசியுங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப இயேசு சொல்கிறார், நான் போய்தான் ஆகணும். எதற்காக போகிறேன்? உங்களுக்காக ஒரு இடத்தை, ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாய் போகிறேன். Jesus says, I have to go, but the reason I have to go is for you, is to prepare a place for you. நமக்கு ஒரு இல்லத்தை, ஒரு ஸ்தலத்தை, தங்குகிற ஒரு இடத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணும்படியாய் போயிருக்கிறார். Amen. Even his ascension is for us. He said, I have to go to prepare a place for you. And then he continues to teach them in John 16 verse 7. யோவான் 16:7 வாசிக்கும் பொழுது அவர் இன்னொரு காரணத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். Jesus also promised that when he ascends, that he will send the Holy Spirit to be our helper and our comforter. In John 16:7 it says, but I tell you the truth, it is to your advantage that I go away, that I am going to ascend.
For if I do not go away, the helper will not come to you. But if I go, I will send him to you. வாசிங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனா ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். It's like Jesus is going to take the place of the Spirit and the Spirit of God is going to come down. இயேசு அந்த இடத்தை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் அப்படி இறங்கி வரப்போகிறது. இயேசு சொல்றார், நான் போனா உங்களுக்கு நல்லது. பிரிவு தான், அந்த இழப்பு தான். There is a sense of loss. There will be a sense of separation from this Jesus for the disciples. But Jesus says, I have to go because when I go, I will send the Holy Spirit. நான் போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன். And Luke 24 verse 49 says, I am going to send you. Jesus is repeating this once again before he ascends. அவர் பரமேறும்படியாக, அதற்கு போகும்படியாக முன்பாகவே அவர் மீண்டுமாய் அறிக்கை செய்கிறார். I am going to send you what my Father has promised. But stay in the city until you have been clothed with power from on high. You remember Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது இதோடு சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்கும் பொழுது இயேசு சொல்கிறார், நான் போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன். When I go, I will send the Holy Spirit. I have to go. He's preparing his disciples. He's preparing us in the midst of this separation. வாசிங்க லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணியது இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிக்கப்படும்படி இருங்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும்படியாய், ஒரு இடத்தை, வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படியாய் இயேசு செல்கிறார் என்று கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். Jesus teaches that I'm going to prepare a place, I'm going to send the Holy Spirit, I have to go. This is for our benefit, for your benefit, for my benefit, for the benefit of all those who are waiting for him. And these are the promises of Jesus to his disciples that is reminding them again. இயேசு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை அவர் மீண்டுமாய் அவர்களுக்கு நினைவு மூட்டுகிறதை, அவர்களுக்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். They have been shaken with that death and the resurrection. பயந்து ஒரு நடுங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில மீண்டுமாய் இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். But there's one more promise that Jesus makes. இன்னொரு வாக்குத்தத்தம் இயேசு செய்கிறதை பார்க்கிறோம். இது உங்களுக்கு க்ளூ மாதிரி கொடுக்கிறேன். பழைய ஜோக் உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். வெரி சிம்பிள் க்ளூ. என்னன்னு தெரியுதா? இயேசு என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? மலாயில படிங்களேன். முதல்ல என்னது? I am coming back. இயேசு என்ன சொல்றாரு? I am coming back அப்படின்றார். Ready or not, he is coming back. செல்கிறது முழுமையாக செல்வதற்கு அல்ல. He is not going permanently. He is going away temporarily. 2000 வருஷம் ஆச்சு பாஸ்டர், 2000 years ago. But for God 1000 years is like one day only. He lives in eternity. அவர் நித்தியத்தில் வாழ்கிறவர். 1000 வருஷம் ஒரு நாளுக்கு சமமா இருக்கிறார். அப்ப அவருக்கு எத்தனை நாள் ஆயிடுச்சு? 2 நாள் தான் இருக்கு. இவ்வளோ நாள் நினைச்சுக்கிறோம் நம்ம. But see, but Jesus promised that I am going for your benefit to prepare a place to send the Holy Spirit, but I am coming back. அவர் செல்வது மீண்டுமாய் திரும்பி வரும்படியாக அவர் செல்கிறது. அப்ப இவ்வண்ணமாய் அவர்களை ஆயத்தம் பண்ணி இயேசு பரமேறுகிறதை நாம் பார்க்கிறோம். After having prepared his disciples, and then when Jesus decided to ascend, and according to Mark chapter 16 verse 19, Luke, Acts, you find all the occasions or the explanation of how it took place. அந்த சம்பவம் எப்படி நடந்தது, என்ன நடந்தது, தூதர்கள் என்ன பேசினார்கள், அந்த காரியங்களை அங்கே நாம் கவனித்துக் கொள்வோம். அவர் பரமேறினாரா? என்ன வேதம் சொல்லுகிறது? ஒரு மேகம் அவரை மூடினது. A cloud came and covered him.
Did he really ascend? Was it a magical trick? இந்த காலத்துல மெஜிஷியன்ஸ்லாம் செய்றாங்க, திடீர்னு மறைஞ்சு போயிடுறாங்க, திடீர்னு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது மேஜிக் செஞ்சிட்டாரோ நமக்கு தெரியலையே, மாயஜாலமான ஒரு காரியத்தை செய்துட்டாரோ? Did Jesus perform some form of magic just to cover himself? That was not it. Because his ascension into heaven was confirmed. அவருடைய பரமேறுதல் அது உறுதிமொழியாய் சொல்லப்படுகிறதை, உறுதியாய் அது காணப்பட்டதை அப்போஸ்தலராகிய பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது அதை சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:33 முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது, in Acts chapter 22, Acts chapter 2 verses 33, he says here, and he is preaching by the Spirit of God, he says, therefore having been exalted to the right hand of God. He's confirming that this Jesus that I'm preaching about, நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு, அவர் கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவனாக பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறவராக அவர் இப்பொழுது இருக்கிறார். And that is the confirmation who gives the Holy Spirit. அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் கொடுக்கிற அந்த உறுதி, இயேசு பரலோகத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் சொன்ன வண்ணமாய் அங்கே அமர்ந்து ராஜரீகம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். He is ruling. He is where he promised he will be. He didn't go missing halfway. இடையில அவர் பொந்தங் பண்ணல, நேரா அங்கதான் போய் சேர்ந்திருக்கிறார். All right, he is reached where he was intended to. வாசியுங்கள். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு. All right, so he is where God has intended to him. Hebrews chapter 2 verse 9 says, we see Jesus crowned with glory and honor. கனத்தினாலும் மகிமையினாலும் அவர் அங்கே அங்கீகரிக்கப்படுகிற, உயர்த்தப்படுகிறதை, ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த அனுபவத்திற்குள்ளாக அவர் உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். His ascension was glorification. His ascension was the honor that God the Father was giving to the Son for completing the task that was given to him. அவருக்கு கொடுத்த பொறுப்பை செய்து முடித்ததனால அவருக்கு கிடைக்கிற அந்த கனமும் மகிமையும் அந்த வசனத்தை மீண்டுமாய் நாம் உணர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். And another incident, இன்னொரு சம்பவத்தில் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55-56 வாசிக்கும் பொழுது, ஸ்தேவான் அவர் கல்லால் எரிக்கப்பட்டு கொல்லப்படுவதற்கு முன்பாக அவருக்கு ஒரு தேவ தரிசனம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். Stephen, before he was stoned to death, he has a vision. He has a vision of something very so unique, so special. And we read here, it says here, but Stephen, full of the Holy Spirit, looked up to heaven and saw the glory of God. But not only the glory of God and Jesus. He saw the ascended Christ. He saw the ascended Christ standing at the right hand of God. Hallelujah. வாசியுங்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காய் ஜீவனை கொடுத்தவர், ஜீவனுள்ளவராய் அங்கே அரசாளிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சகல அதிகாரம் என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லும் பொழுது, when we says all authority has been given to me, he is the fulfillment of that authority. He is standing there to say, I have all this authority. God the Father has bestowed that authority. பிதாவாகிய தேவன் அந்த அதிகாரத்தை அவர் மேல் அமர்த்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தேவானுக்கு கிடைத்த தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. We receive the same vision that Stephen received that day, that Jesus is not in a tomb. Jesus is on a throne. Hallelujah. இயேசு ஒரு கல்லறையிலே இப்பொழுது இல்லை, அவர் சிங்காசனத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஸ்தேவானுடைய தரிசனத்தில் அவர் வலது பாரசத்தில் நின்று கொண்டிருக்கிறதை, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நமக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கணும். He should be seated on the throne, but rather in the vision of Stephen, he is standing and looking down. And what he reminds us is, Jesus is still
looking down and looking at his people. Hallelujah. இயேசு இன்றைக்கும் சிங்காசனம் கிடைச்சிருச்சுப்பா, சில பேருக்கு சோஃபா கிடைச்சா மத்தது என்ன கண்டுக்க மாட்டோம். If we get our sofa, we won't bother anything that happens around us. Jesus is not like that. He is still concerned for each one of us. நம்ம ஒவ்வொருவரை மேலே அவர் கரிசனை உள்ளவராய், அங்கு கொல்லப்பட போகிற ஸ்தேவானை பலப்படுத்தும்படியாய் அந்த தரிசனத்தை காண்பித்த இயேசு இன்றைக்கும் நம்மேலே கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். He still cares for us. He is still concerned for us. He loves us. பரலோகத்திலிருந்து நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். He is watching over us. And Jesus is such a loving Jesus. அப்படிப்பட்ட ஒரு அன்பான இயேசுவாக நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த வேளையில இயேசு அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? What is Jesus doing now as he is at the right hand of God? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? தேத்தரை குடிச்சிட்டு இருக்கிறாரா? இல்ல பாஸ்டர், அங்கெல்லாம் தேத்தரை கடையெல்லாம் இல்ல சும்மா ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்கிறாரா? ஆமென். alright, இயேசு பிதாவின் வலது பாரசத்தில் சொகுசா ஒன்னும் செய்யாம உட்கார்ந்துடல. இன்றைக்கும் நம்மை குறித்து யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். Jesus is not sitting there comfortably and just doing nothing there, but he is seated on the right hand of God, doing something out of our concern for each one of us. For Romans chapter 8 verses 33 to 34, ரோமர் 8:33-34 வாசிக்கும் பொழுது, who shall bring a charge against God's elect? It is God who justifies. Who is he who condemns? It is Christ who died, and furthermore is also risen. Not only risen, ascended, who is even at the right hand of God. And what is he doing there? Who also makes intercession for us. வாசிக்க கேட்போம். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக யார் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க முடியும்? கிறிஸ்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. He is seated at the right hand of God and he is interceding for us. His blood is pleading for us. அவர் ரத்தம் நமக்காய் பரிந்து பேசுகிற ரத்தமாய் அங்கு செயல்படுகிறதை பார்க்கிறோம். நமக்காக ஜெபிக்கிறவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்தாலும் இயேசு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார் என்று மறந்துடவே கூடாது. There may be times that you think there's no one to pray for me, but at that point of time you can remember the scripture that the Bible reminds us that Jesus has not forgotten me. Jesus is concerned about me. Jesus is interceding for me. In the midst of the darkness and the sin, Jesus is still pleading to the Father, have mercy upon this child. ஆண்டவரே, பிதாவே, இந்த மகன் மேல் இந்த மகள் மேல் கருணையை காட்டுங்க ஆண்டவரே. இந்த மகன் மேலுடைய ரத்தத்தினால நான் கொடுத்த ஜீவனால இந்த மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. இளைய குமாரனை நேசிக்கிற ஒரு தேவனாய் அவர் காணப்படுகிறார். He is a God who loves that prodigal son, the one who goes away, the one who is forgotten by people. மனுஷன் மறந்தவர்களையும் இயேசு நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம். நமக்காக பரிந்து பேசுகிற உன்னதத்தில் இருக்கிற தேவன் இருக்கிறார். Hallelujah. God who is seated, ascended, who is seated and who is interceding for each one of us. He is not doing nothing. He is doing something for all of us because of his love. நம்முடைய அன்பின் நிமித்தம் நமக்காக செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அவருடைய பரமேறுதலை குறித்து யோசிக்கும் பொழுது, when we think about his ascension and us, மீண்டுமாய் நாம் கவனிக்கும் பொழுது, the ascension of Christ and us, there's so much of connection. We find these blessings in the ஆசீர்வாதங்களை, இந்த வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கிறோம். The three things that we consider is he is enthroned as both Christ and Lord. அப்போஸ்தலர் 2:36 வாசிக்க கவனிப்போம். Acts chapter 2 verse 36. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று
நிச்சயமாய் அறிய கடவுள். When he ascended, he received the title as the Christ and the Lord. கர்த்தர், அவர் இரட்சகர், அவர் மேசியா என்று அங்கு ஸ்தாபிக்கப்படுகிறதை, கிறிஸ்து என்று ஸ்தாபிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலதான் எல்லா நாவுகள் அறிக்கை செய்யணும், எல்லா முழங்கால் படியிடும். அவருக்கு முன்பாக யாரும் இருக்க முடியாது. The greatest kings of this earth must kneel before him. Everyone must confess his name because God has lifted him up. God has raised him. He is now Christ and Lord for our lives. கிறிஸ்துவாக அநேகர் ஏற்றுக்கொள்கிறோம். Many of us may receive Jesus as Christ, Savior. But sometimes we forget that we must also receive him as Lord. கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவரை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில ராஜரீகம் செய்து என்னை நடத்துகிறவர், அவர் சொன்னபடி நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. To have him as a savior is to accept the salvation, accept what he has done. But to accept him as Lord, it means to surrender all our privileges. To say, God, what you say is what I will do. So today, do we accept him as Christ and as our Lord? இன்றைக்கு அவரை கிறிஸ்துவாக, இரட்சகராக, அது மாத்திரமே அல்ல, அவரை கர்த்தராக நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்படணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். It is no longer I, but Christ lives in me. கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். அவர் சொன்னபடி அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார். He has promised that he will send the Holy Spirit. சில நேரத்துல டெலிவரி பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க, டெலிவரி சர்வீசஸ். நம்மளும் வெயிட் பண்ணுவோம், இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு யோசித்து வெயிட் பண்ணுவோம். When we think about delivery services, there sometimes they make promises that they will deliver on this and time, but then the delivery never turns up. But Jesus never did that. Hallelujah. இயேசு சொன்னபடியாக தம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்தினார், சீஷர்களை ஆயத்தப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்து நாளிலே கடந்து வந்ததை பார்க்கிறோம். On the day of Pentecost, the Spirit of God came down. As Jesus promised, he fulfilled. He ascended and he sent the Holy Spirit. Hallelujah. பிதாவானவரோடு பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்? நமக்காக. The Holy Spirit has been sent for us because we need him. நமக்கு அவர் அவசியம். அவர் இல்லாமல் வெற்றியோடு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. Without the Spirit of God, we cannot live a victorious Christian life. A nominal Christian life, yes. ஒரு மேலோட்டமான மறைமுகமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துடலாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம. ஆனால் வெற்றிகரமான ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்கிறார், இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாய் நான் விடேன். I do not leave you as orphans. So he sends the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது ஆசீர்வாதம் நாம் உணர்த்தப்படுகிறோம். சொன்னவண்ணமாக அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் சென்றது ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண. அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி நாம் இந்த உலகத்திலே சாட்சிகளாய் வாழும்படியாய் வைத்திருக்கிறார். He has gone to prepare a place. He has sent the Holy Spirit to empower us to be witnesses. But he is coming back. He is coming back. He is coming back to take us. He is coming back to judge. நம்மை கொண்டு செல்லும்படியாக அவர் வருகிறார். அவர் நியாயம் தீர்க்கும்படியாய் வருகிறார். இந்த நியாயாதிபதியை நாம் ஒவ்வொருவரும் சந்திப்போம். எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது. There is no place that we can hide from this judge. All of us will have to meet him. He is truly coming back. The Holy Spirit has come. Jesus is coming. பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். இயேசு மீண்டுமாய் அவர் வருகிறவராய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு முடிவிலே பார்க்கும் பொழுது, in conclusion, when we look at this, his ascension was the conclusion to his earthly ministry. அவருடைய பரமேறுதல் அவர் உலகத்திலே செய்த ஊழியத்திற்கு, இந்த பூமியிலே செய்த ஊழியத்திற்கு ஒரு முடிவாக காணப்பட்டது. ஆனால் அது அவருடைய பரலோக ஊழியத்திற்கு
தொடர்ச்சியாக அது காணப்பட்டது. But it was a continuity of his earthly ministry as he intercedes, as he prepares the place for us, as he prepares to return at the time that the Father has determined. பிதாவானவர் தீர்மானித்த நேரத்தில் மீண்டுமாய் அவர் வருவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், நாம் ஆயத்தப்பட வேண்டும். He is preparing. We must also be ready, prepared when he comes at any time. எப்பொழுது எந்த நேரத்தில் அவர் வருவார் என்று தெரியாது. அவர் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். His ascension has taken place and now we wait for his return to take us home. At his ascension, Oswald Chambers என்ற ஒரு தேவ ஊழியர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, at his ascension our Lord entered heaven. But one thing he did, he keeps the door open for humanity to enter. அவர் சென்றது, அவர் காலடி வைத்திருக்கிறாரு. நம்மலாம் அவரோடு கூட அந்த பரலோகத்திற்குள்ளாய், அவர் ஆயத்தம் பண்ணின வாசஸ்தலம், நமக்காக ஆயத்தம் பண்ணின அந்த இடங்களுக்குள்ளாக நாம் நுழையும்படியாய் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திற்குரியவர்களாய் நாம் வாழ்ந்து இந்த உலகத்திலே நாம் மாண்டி போவோம் என்று நினைத்திருந்தோம் என்றால் பரலோக தரிசனம் இல்லாதவர்களாய் வாழ்வோம். If we think that the world is everything, then this is the place that we will die and this is where it will end. We have no heavenly vision. We must have this heavenly vision, the place that Jesus is preparing for us. இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பரலோகம், தேவனோடு நம் நித்தியமாய் வாழப் போகிற அந்த இடம் எப்படி இருக்க போகிறது? To have that vision, that desire to see what is this place that God is preparing for me to live with him in eternity. So Jesus, do we really know him? இயேசுவை உண்மையாகவே அவர் தெரியுமா? இல்ல மேலோட்டமா கொஞ்சம் தெரிஞ்சு அதை வச்சு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோமா? Do we know a little bit about him and we continue in that little knowledge that we have? But everything that we learn about Jesus transforms us. இயேசுவை குறித்து நாம் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மை மாற்றும். எபிரேயர் 4:14 சொல்கிறது, Hebrews chapter 4 verse 14 says, seeing then that we have a great high priest. Jesus is King of kings, Lord of lords. He is the high priest that is passed into the heavens. Jesus, the Son of God. Let us hold fast to our profession, our confession. வாசியுங்கள். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். Let's hold on to this confession of faith, this faith that we have in this Jesus. சூழ்நிலைகள் வரும் பொழுது தடுமாறிடுவோம். When situation comes and hits us, we become shaken. Is this Jesus real? My problem seems too big. என்னுடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு? What is the solution to my problem? Look to this Jesus. Hallelujah. பிரதான ஆசாரியரை அவரை நோக்கி பார்ப்போம். அவர் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறதை பார்ப்போம். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறதை பார்ப்போம். நாம் தனியால் அல்ல. We are not alone. He is with us. நம்மோடு இருக்கிறவராக அவர் காணப்படுகிறார். அந்த விசுவாசத்தை பற்றிக் கொள்வோம். Let us hold on to that confession, to the profession of our faith in him. He will never change. சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், people will change, situations and circumstances will change, but Jesus is unchanging. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். He is the same yesterday, today and forever, and we can trust him. We can believe in him. அவரை விசுவாசிக்கலாம். ஒரு கேள்வி, சுருக்கமான ஒரு கேள்வி, the final question for this series, ஒரு கடைசி கேள்வி. How does the promises of the ascended Christ empower you today as you face the various challenges of life? இயேசு பரமேறின இயேசு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நம் நடைமுறை வாழ்க்கையில கடந்து செல்கிற பாடுகள், கஷ்டங்கள், போராட்டங்களை நினைத்து பார்க்கும் பொழுது அது எப்படி நம்மை பலப்படுத்துகிறது? How does it
impact us. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தியானித்தோம், அவர் வார்த்தைகள் எல்லாம் தியானித்தோம். சொன்னதெல்லாம் செய்து முடிச்சிட்டார், சொல்லி இருக்கிறதை செய்ய போகிறார். What he has said, he has already done. What he has promised, he will do. It's going to happen. So how does that change your life perspective? 2-3 பேர் சீக்கிரமாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லி பகிர்ந்து கொள்ளுங்க. Just share with 2 or 3 persons quickly about your thoughts this question. How does the promises of the ascended Christ empower you today as you face the various challenges of life? நம்முடைய ஐக்கிய நேரத்திலும் உங்களுடைய கலந்துரையாடல் கண்டினியூ பண்ணலாம். We can continue our discussion during our fellowship later. But one thing that we must remember, that what Jesus said about himself is true. இயேசு தம்மை குறித்து சொல்கிறது உண்மை. He said, I am the way and the truth and the life. No one comes to the Father. ஏன்னா அவர் தான் ரைட் ஹேண்ட் சைட்ல உட்கார்ந்திருக்கார். No one comes to the Father except through me. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் சேர முடியாது. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். So this is the Jesus that we must encounter and grow in. அவரை நாம் அறியணும், அவரை நாம் அனுபவிக்கணும். உயர்த்தப்பட்ட பரமேறின இயேசு, அவருடைய ஜீவியத்தை நாம் பார்த்தோம். We look at the ascended Christ, and if you have been with us from the first week, முதல் வாரத்திலிருந்து நீங்கள் பங்கு கொண்டிருப்பீர்கள் என்றால், அவர் பிறப்பு, அவர் ஞான ஸ்நானம், his birth, his baptism, his transfiguration, அவர் மறுரூபமாக்கப்பட்ட அந்த மறுரூப மலையிலே அதை தியானித்தோம். his triumphal entry, அவர் வெற்றி பவனி எருசலேமுக்குள் போனது, எதற்காக போனார் அதை கவனித்தோம். we looked at his last supper, அவருடைய கடைசி போஜனத்தை தியானித்தோம். his suffering and death, அவருடைய பாடு மரணத்தை பார்த்தோம். அவர் உயிர்த்தெழுந்ததையும் பார்த்தோம். உயிர்த்தெழுந்தது மாத்திரமே அல்ல, பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. my God is in heaven. amen. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருந்து ராஜரீகம் செய்து மாத்திரமே அல்ல, நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்ப தேவனுடைய திட்டத்தை பார்க்கிறோம். we see God's plan throughout in the Old Testament until its fulfillment. we see God's promises, அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய நோக்கத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். we understand God's will, God's purposes, God's promises. whatever he has said, he will continue to do. Here I want to remind that the Bible was not given to increase our knowledge. வேதம் நம்ம இன்னும் அறிவாளியாக, நம்ம உலக அறிவில் இன்னும் வளரணும், எனக்கு பைபிள் தெரியும் அப்படின்னு பெருமை பாராட்டுவதற்காக அல்ல. was not given to increase knowledge, but it was given to change our lives. D.L. Moody ஊழியராக சொல்கிற ஒரு காரியம், அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு அறிவாக இருக்கணும். வருகிற வாரத்துல 3 வாரங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவாபத்தை, அவருடைய குணத்தை தியானிக்கும்படியாக இருக்கணும். we're going to look at the character and the nature of Christ for the next 3 weeks. Pastor John Sundar, அவர் முன்னாள் மெத்தடிஸ்ட் போதகரா, இன்றைய காலத்துல ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் பாஸ்டராய் பணியாற்றி கொண்டு வருகிறார். அவர் 3 வாரமாய் இயேசுவினுடைய 3 காரியம், சிந்தை, இருதயம், அவருடைய அடிச்சுவடுகளை தியானிக்க நம்ம கற்றுக் கொடுப்பார். he will be teaching us on the mind of Christ, the heart of Christ and the footstep of Christ. so do pray along, do come and join us for this continuity, so that we will continue to grow to know this Jesus. இயேசுவை இன்னும் அதிகமா இன்னும் ஆழமா அறிந்து கொள்ள. முடிவாக I want to just share this, and I feel it is important. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். it is important that we follow the shepherd and not the herd. நம் மேய்ப்பரை பின்பற்றணும், மந்தையை பின்பற்றிடக்கூடாது. சில நேரத்துல கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு பார்த்து நம்ம திசை மாறி போய் விடுகிறோம். we get distracted by looking at people and crowds, but let's continue to fix our eyes on Jesus. நம்முடைய கண்களை இயேசு மேல் பதிய செய்வோமாக. அப்படி நாம் எழுந்து நிற்போம். shall we stand as we sing this song? மெய்யாகவே அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர் அன்றி வேறு வழி இல்லை பிதாவினிடத்தில் சேர்வதற்கு
வேறு வழி இல்லை. அவர் மாத்திரமே நாம் நோக்கி பார்ப்போமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. மீண்டுமாய் சொல்லுவோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. இன்னொரு முறை சொல்லுவோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. இரு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Let us raise both our hands. நீரே வழி. Let's raise our hands. We say to him, Lord, you are the way, you are the truth, you are the life. மீண்டுமாய் சொல்லுவோம். நீரே, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காகவே ஜீவிக்கிறீர், எனக்காக ரத்துகிறீர், எனக்காகவே ஜீவிக்கிறீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. தகப்பனே, மெய்யாகவே இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம். எங்கள் இயேசு மாத்திரமே ஜீவன். அவருடைய வலது பாரசத்தில் அமர்ந்திருப்பது மாத்திரமே அல்ல, எங்கள் மேல் கரிசனையா எங்களை நோக்கி பார்க்கிறதையும் எங்களுக்காய் பரிந்து பேசுகிறதையும் நாங்கள் தரிசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஸ்தேவானுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தின் கண்களை எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம். Lord, we pray that you will give us the eyes of vision that you gave Stephen, Lord, that we will be able to live in that awareness of you being concerned, overlooking over us, interceding for us. Come, Holy Spirit, give us this ability as you empowered Lord Stephen to have heavenly vision, Lord. Help us and teach us as we live in this earth, but to live like the people of heaven. பரலோகத்தின் ஜனமாய் நாங்கள் இந்த பூமியிலே வாழ எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை இன்னும் நாங்கள் அதிகமாய் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள கொடுத்த பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். விசேஷவனமாய்
வருகிற வாரங்களிலே கற்றுக் கொடுக்க இருக்கிற பாஸ்டர் ஜான் சுந்தருக்காக நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். அந்த தேவ ஊழியக்காரனை இப்பொழுதை மூடி மறைத்து கொள்வீரா என்று ஜெபிக்கிறோம். அவர் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will be revealed through him. As he prepared, Lord, we pray that your word will churn in his heart. அவருடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தை ஆண்டவரை செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வெளிப்பட ஆண்டவரே அந்த ஊழியக்கார மகனை பயன்படுத்துவீர், ஆயத்தப்படுத்துவீர் என்று ஜெபிக்கிறோம். அப்படியாய் நீர் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீர் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. ஒருத்தரை வாழ்த்தி சொல்லுங்க. See you next Friday ன்னு சொல்லிருங்க. அடுத்த வாரம் பார்த்துருவோங்களே.